பார்த்துட்டு எனக்கு செம கடுப்பு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. நான் அந்த அளவுக்கு ஃபீடு ஏற்றுறவன் தான், காதுக்குள்ளேயே போய் சொல்லிட்டு இருப்பேன். வணக்கம். பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, KS ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டன்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்குது, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும், இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களுக்கும் இதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளை போய் பார்க்கறது, நம்ம போய் அவங்கள போய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம் ஓரளவுக்கு. அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய எக்கனாமிக்கல் சர்க்கிள்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது, அதாவது ஆல் சென்ட்ரிக் நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான்னு ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் ஆக்டிங் எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்த பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கற்றுக்கிறேன், கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும். கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சார்கிட்ட போயிட்டு அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும், அவர் தான் விஜய் சேதுபதி சாரை ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு 8வது வரைக்கும் படித்தவங்க தான். ஆனால் அவங்க தேடி படிப்பாங்க, லிட்ரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி படிப்பாங்க. ஸோ அங்கேருந்தே எனக்கு இந்த வார்த்தை, இந்த விஷயம்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கெல்லாம் நான் வந்து நல்லா ஈஸியாக கையாளுறேன்னா அது என்னோட அம்மா தான் காரணம். அது எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கணும்ல. எனக்கு அப்போ விஜய் சேதுபதி சார் மேலே, கார்த்தி சார் மேலே, எந்த ஒரு மாஸ் ஹீரோ மேலேயும் எனக்கு அப்போ ஒரு கடுப்பு இருந்த காலம், ஒரு 2017-18 காலத்தில். இன்னும் ரீச்சே பண்ண முடியல, என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவர் சொன்னதில் நீ தான் அதுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு அந்த இன்டர்வியூவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. நீ ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் தக்க வச்சுப்பாங்க, உன்னை விடவே மாட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாரு. ஒரு படமாச்சு அட்லீஸ்ட் அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஒரு படமாச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியுன்றத அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி சார். எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம வேற எதனா யோசிக்கணும். அதே டைமில் KGFன்னு ஒரு படம் வருது, எல்லாம் ஆல் சென்ட்ரிக் ஹிட்டு. நான் படம் பார்த்தேன், எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஜேர்னர்லையும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கும். அவார்டு வின்னிங்கில் இன்னி வரைக்குமே தமிழ்நாடு தான் பெஸ்ட். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்ஷன் மூவிஸ் பண்ணும்போது மட்டும் எங்கேயோ அது வந்து லேக் ஆகுது. அப்போ நம்ம அதை பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும். அவர் சொல்கிற மாதிரி, கார்த்தி சார் சொல்கிற மாதிரி
நம்ம தான் அதை தகவமைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தப்ப எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு லெசன் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அங்கே யாஷ்ன்றவர் அங்கே ஒரு பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தமிழ் படமாக ஒரு டப்பிங் படமாக அதை பார்க்குறேன். அவர் எடுத்த உடனே ஒரு டைலாக் சொல்லுவார் இறங்கின உடனே, என்னோட ரத்தமும் சிகப்பாகவே இருக்கடான்ட்டுன்னு. ஒரு ரைட்டரா அது எவ்வளோ பெரிய டைலாக்ன்றது ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்கிறதுன்றது ரைட்டர்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா, அது எங்கே அப்ளாஸ் சொல்லணுன்ட்டு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இறங்கினோடனே அந்த டைலாக்கை சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை இருந்தால் அதை பண்ண முடியும். ரெண்டாவது இங்கே இருந்த மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, அந்த கரு அவ்வளோ ஜோல்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் எ ஹீரோ ஃப்ரம் இட். யாரை வேணா போட்டு பண்ணிடலான்றது இல்லை. அதுக்கு தகுதியாக உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப கடுமையாக அதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா நான் ஹீரோ ஆக மாட்டேனா அப்படின்னு உழைக்கிறவங்க, என்ன கேட்டாலும் ஜம்ப் பண்ண சொன்ன ஜம்ப் பண்ணுறதாகட்டும், சிங்கிள் டேக்கில் பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், டான்ஸே தெரியாது நான் ஆடணும் அப்படின்னாலும் ஆடியே ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து கூட நம்ம கொண்டு வர முடியும். இப்போ பாலா சார் அதுதான் பண்ணார். சேது டைமில் அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆளை கொண்டு வந்தார். ஓகேங்களா, அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு விக்ரம் சாரை சியானா மாத்துறாரு. அது பண்ணலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஏபிசி சென்டரில் எல்லா சென்டர்லையும் அடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு, அதுவும் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிற விஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு மாஸ் கொண்டு வந்து ஒரு புது பையன் மேலே வைக்கிறது கஷ்டம். அதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு. ஸோ நான் அதுக்கு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2 விஷயம். ஒன்று பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணிக்கணும், இன்னொன்று அந்த எக்ஸிக்யூஷன், அந்த பையன் மேலே நடத்த போகிற, அந்த ஹீரோ மேலே நடத்த போகிற அந்த விஷயங்களையும் அவர் தாங்கிக்கணும். இது 2மே வேணும். ஹீரோ இஸ் அவங்களாம் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளால முடியல, அவங்க பண்ணுறாங்கல்ல. அப்போ அதே எஃபோர்ட்டை போடுறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ரோட்டில், இதோ சும்மா சாலிகிராமம் நம்ம இருக்கிற பிரசாத் லேபுக்கு வெளியே அந்த டீ கடையில் நான் எத்தனையோ தடவை நின்றுறேன், போராடிட்டு இருப்பான் அந்த ஆர்டிஸ்ட். ஏதாவது கிடைக்காதா, நான் என்ன வேணா பண்ணுறேன் சார் அப்படின்றது. ஸோ இது 2மே கிடைக்கணும். ஒன்று ப்ரொடியூசர் கிடைக்கணும், இன்னொன்று ஹீரோ கிடைக்கணும். நான் படத்தை இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு, ஏன்னா ஒரு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2020-21 டைமில் விஜய் சேது சாரை வச்சு அதை லான்ச்சும் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு போல. அப்போ எனக்கு சுத்தமாக நின்று போச்சு, இது வேலைக்காகாது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமு செமையாக லாக் ஆனேன், முடியல. இதுலேருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்றது நான் விட்டுட்டு, ஏன்னா எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப்லாம் அவள்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும் எங்கெல்லாம் வாழறதுக்கு. பயங்கரம் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ், ஃபிசிக்கல் ஆக்சிடென்ட்டு, ஒன்றும் முடியலன்ற டைமில் நான் சினிமா விட்டு வெளியே போயிட்டேன். ஒரு 10 months 1 year நான் வெளியே போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேனேஜர்கிட்ட நான் கதை மட்டும் சொல்லி வச்சுருந்தேன், என்னோடய பிளான்ஸை சொல்லி வச்சுருந்தேன். எப்படி இதை சின்ன பட்ஜெட்டில் பெருசாக பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இதை வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் நினைப்பீங்கள்ல, அந்த பட்ஜெட் வந்து பாதி தான் இருக்கும். இது பிருத்திவிராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. எங்கள் படமும் அப்படி தான். நான் இதை பண்ணணும்னா ஒன்று நல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல ப்ரொடியூசர் வேணும், ஹீரோ வேணும்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடி ஒன்று வேணும். எப்படி பிள்ளையார் வேணுமோ கோயிலுக்கு முன்னாடி நல்ல மேனேஜர் வேணும். சூப்பர் குட் ரவி சார், ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்னை அடித்து, நான் விட்டுட்டு போயிட்டேன், ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டேன், கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை விடாமல் 2-3 நாள் உங்கள் கதை நல்லா இருக்கு, அவர் கண்டிப்பாக பிடிக்கும், அவர் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 படம் எடுத்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு, ஆனால் விடாமல் சினிமா உன்ன மாரியே பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், நீ வா ஒரு தடவை வந்து பாருன்னாரு. நான் அப்புறம் சரி வேற வழி இல்லை, ஏன்னா எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு 30க்குள்ளேயே வச்சுக்கணும். சரி இது முடியாதுன்னு விட்டுட்டு சரி வந்தேன். ஒரு நாள் டிக்கெட் போட்டு என்ன வரப்போகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தேன். அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நான் எதிர்பார்த்துட்டு வந்தது, அவர் கதையை கேட்டு இது என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும், ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ன ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யாரும் கோச்சுக்கு வேணும், இப்படி தான் சொல்ல போகிறாரு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்தேன். வந்து கதையை சொன்னேன். அவர் எடுத்த உடனே சொல்லி முடித்தோடனே நான் எப்பவுமே நரேஷன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஆடிஷன் ஊதிடுவேன். அதெல்லாம் கோகுல் சார் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் பார்ட்டில் போய் நின்ன உடனே அவர் சொன்னார், நானே மாற்ற சொன்னால் கூட கிளைமேக்ஸை மட்டும் மாற்றாத அப்படின்னாரு. இதுதான் நான் சொல்கிற அந்த தாரக மந்திரம். அந்த கரு ஜெயிச்சிச்சு கடைசியில். ஓகேங்களா, அதை நான் உருவாக்குறதுக்கு பல வருஷம் போராடி இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தயாரிப்பாளர், எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா தயாரிப்பாளருக்கும் அது இருக்கு. என்னோட கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கதைங்களை 2-3 கதையை மட்டும் வெளியே சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கிட்ட தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, என்ன அங்கே ஹீரோஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்களாலேயே முடியல,
ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார்லாம் சொன்னார் அவரோட கஷ்டங்கள்லாம். எத்தனையோ நல்ல கதை அனுப்புவார். அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கஷ்டம் அந்த ஹீரோ அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அது என்னன்னு சொல்லவும் முடியாது. அவங்க யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நகர்த்த முடியாது. அப்போ நம்ம தான் நம்மளோட வழியை உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டுன்னு. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை கொஞ்சம் வான் பண்ண தான் செய்வாங்க. அவர் வந்து வெற்றி சாரோட தோளில் இருக்கிற ஒரு பூ மாதிரி, ஓகேங்களா? அது நம்மளை வந்து வீழ்த்தாதுன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தொடும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு ஆங்கிளில் ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு வந்திருப்போம், அவர் வேற ஒன்று சொல்லுவார், நம்மளுக்கு ரொம்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஜிபி வெங்கட்னு ஒரு சாரை கூப்பிட்டு வந்து விட்டார், இவர் கரெக்டாக இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, சாரோட கைடன்ஸு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. உண்மையுமே நம்ம ஒரு கடையில் போயிட்டு நம்பி இந்த கடையில் வாங்கினா பொருள் நல்லா இருக்கும்னு நம்பி போவோம். அந்த மாதிரி வெற்றி சாரை நம்பி தான் நான் ராமர் சாரை கமிட் பண்ணேன். ஏன்னா ரவி சார் சொல்லும் போது எனக்கு ராமர் சார் யாருன்னு தெரியாது. நான் பேசிக்காக ஒரு எடிட்டர், அதனால் அந்த இடத்த நான் நம்பி ஓகே பண்ணேன். அதுக்கான ரிசல்ட்டு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எடிட்டிங் வந்து எல்லாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அது ஏன்னே தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அவங்க படுற சிரமன்றது ரொம்ப சாதாரணமானது இல்லை. ராமர் சாருக்கும் அவர் டீமுக்கும், ஸ்பெசிஃபிக்காக வெங்கட் சாருக்கும் நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல டிஓபியோட ஃப்ரெண்டு பிரவீன் ஒருத்தர், அவரும் ஒரு டேரக்டர் தான், டேரக்டர் கம் டிஓபி, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து செகண்ட் கேம் பிளான் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது அவர் தான், அவரோட இதுதான். எனக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் இப்படி முடிஞ்சது. மாஸ்டர்ஸ் 2 பேரும் எப்படின்னா நல்ல ஒரு ரேஜ். இப்போ பூபதி மாஸ்டருக்கு ரேஜ் இருக்குன்னா வேற விஷயம். ஆக்சுவலாக அவர் குவைட்டான பர்சன் தான், ஆனால் அந்த இது ஃபீல் பண்ண முடியும். மைக்கேல் மாஸ்டர் அவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன்னா பேராண்மை பூலோகம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தவர், விடாமல் என்னை நோண்டிகிட்டே இருப்பார். 2 பேரும் அடிச்சிக்காத அளவுக்கு ஒரு 4-5 தடவை நடந்துருக்கு ஸ்பாட்டில். எனக்குலாம் அவர் என்னை போட்டுருவார் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு ஆளை பார்த்தா அப்படி தான் இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், ஓகேங்களா? பூபதி வந்து எனக்கு கோகுல் சார்கிட்ட மூலமாகவே தெரியும், ஆனால் நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பார்த்துருக்கேன். ரவி சார் தான் அவரையும் கூப்பிட்டு வந்தார். ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா? அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே மாஸ்டர் ஆகிட்டார், ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு எனக்கு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. எதனா ஒரு சான்ஸ், ஒரு இடம் கிடச்சிடாதா? இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணிட மாட்டோமான்னு. ஒரு சாமி ஆடி ஒன்று இடம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு 60-70 டான்சர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருந்தது. அதில் ஒரு ஃபைனல் மொமெண்ட், ஒரு டிரைவ் வந்து, அதனால தான் பாதியில் அது கட் ஆயிருக்கும், உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பசியோடு இருந்தாருன்னா அது நான் சும்மா கம்மியாக சொல்கிறேன்னு தான் சொல்லணும். 1 இயர் நான் பாட்டை கொடுத்துட்டு விட்டுட்டேன். நடுவில் வந்து ஒரு பெரிய பிரேக்கே விழுந்தது. 1 இயர் கழிச்சு நான் அவரை பார்க்குறேன், அவரோட காரில் அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் எல்லாருக்குமே ரிஹர்சல் காட்ட சொல்லுவேன், ஒர்க் ஷாப் பண்ண வைப்பேன். எல்லாருமே மாஸ்டர்லேருந்து எல்லாருமே, அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். நான் நம்பி அப்படியே விட்டுட்டேன். பசங்க கூட கேட்டானுங்க, ஆனால் இது எதனா ரிஸ்க் ஆகிட போகுது. ஏன்னா அது வந்து டைமே அவ்வளோதான். அது வந்து தாண்டி குடின்னு ஒரு செட்டு சொல்லுவாங்க, ஜிகர்தண்டாக்கு போட்டு கிளாஷ் ஆனது, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரீபில்ட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ அந்த காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள் டேக் ஆடணும். 1.3 வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த டியூரேஷனு. இதை கவனம் செதறாமல் அவர் மேலே நிறுத்தணும். நான் அந்த அளவுக்கு ஃபீடு ஏற்றுறவன் தான், காதுக்குள்ளேயே போய் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவரு ஒன்றுமே ரிஹர்சல் எனக்கு காமிக்கல, எனக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கல. என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரே சிங்கிள் டேக்கில் ஆடி இருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் மெஸ்மரைஸ், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியோகிராஃபராக வருவார் எனக்கு அந்த பாட்டில் இருந்து அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கும், எனக்கு தெரியல. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து நான் கிட்டத்தட்ட என்னோட ஏடிஸ் மாரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எல்லாரும் கொஞ்சம் சொன்னாங்க நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் அவங்கள ஏடிஸாக தான் என் மைண்டுக்குள்ளே வச்சுப்பேன் எப்பயுமே. அதனால தான் அப்படி வேலையும் வாங்க முடியுது. யாருன்னா ஹர்ட் ஆகிருந்தாங்க டெக்னீஷியன்ஸில் அப்படின்னா நான் அதுக்கு சாரி தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிறேன். ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை சாய்தின் அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வந்தார். நல்ல ஒரு அண்ணன். இப்போ ஏடின்னு சொன்னதுனால தான் டக்குன்னு அவரும் ஞாபகத்துக்கு வந்தார். நம்மளை வந்து வேலை சேரை விட்டு எழுந்திரிக்க வேண்டியதே தேவையில்லை, அவரே அவரோட வேலையை பார்த்துப்பார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணே. நிறைய கருத்து முரண் உங்களுக்கு இல்லைல்ல, எனக்கும் இல்லை. அப்புறம் கல்கிராஜன். கல்கி வந்து மண்டேலான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து அந்த மைண்ட் அவருக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகும். நான் அந்த மட்டும்தான் நான் சின்சியராக பார்த்தேன். இந்த கேரக்டருக்கு நான் யோகி பாபு சாரை தான் மைண்டில் வச்சுருந்தேன். யோகி பாபு சார் எனக்கு ஃப்ரெண்டு தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஜுங்கால இருந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு.
ஆனால் எங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவர் அதை தான் பார்க்க முடியும். அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். ஏதாவது மினிமமாக பண்ண முடியுமானா எங்களால் அது முடியல. அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆளை பிடிக்கணும், எமோஷனும் வரணும். இது அதான் சார் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட சாப்டர் டிஃபர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் அதை பண்ணார். அதில் 2 ஸ்டண்ட் இருக்குது. மனுஷன் அடியே வாங்கினார். சாய்தீனானனுக்கெல்லாம் நல்லா மிதிப்பட்டு பண்ணி கொடுத்தாரு. இது இல்லாமல் 3 சீனியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜார்ஜ் சார், அப்புறம் ஹரிஷ் பரடே, நாகினிடு, 3 பேர். 3 பேருமே நான் என்ன கேட்டனோ அதை ரொம்ப செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் தம். லாஸ்ட்டாக என்னோட ஏடி டீம் பாலா, ராஜச்சந்திரன், சக்தி கண்ணன், சூர்யா முருகன், அப்புறம் ரஜினி அண்ணன், அவர் இன்னொரு அண்ணன் ஒருத்தர், அவர் பன்னீர் அண்ணன். இது இல்லாமல் என்னோட ஸ்க்ரீன் பிளேக்கு எனக்கு பக்கத்துணையாக இருந்த என்னோட பழைய நண்பன் சக்தி ராமசாமி, அப்புறம் விவேகானந்த், இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி முக்கியமாக புருஷோத்தமன், அவ்வளோதான். ஏடிஸ் டீம் இது எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்டில்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூலில் மனோஜ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார், மனோகர். அவர் நல்லாவும் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு விஜய் அண்ணன் கூட ரொம்ப பாண்டிங் ஆனதுனால அவர் மாதிரி ஒரு சீனியர் உள்ளே வந்தால் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்ட்டுன்னு அவரையும் வர சொன்னேன். நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆர்டிஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவரால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சவுந்தருக்கு மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். சவுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்கி சார் மூலமாக தான் தெரியும். ஒரு நல்ல எஃபெக்டிவான ஆள். என்னவோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கோம். என்ன மாதிரி தான் எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக கால் வைக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்போம். அது அவருக்கு இந்த படத்தில் கிடச்சிரும். மெயினாக ஒட்டாரத்தில் கிடச்சிரும். நானும் அவரும் ரொம்ப டீப் டிஸ்கஸ் பண்ணி நல்லா எசைஞ்சு கொடுத்து பண்ணாங்க. உண்மையுமே ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் லிரிக்ஸிஸ்ட். ஒரு நாள் டெஃபினட்டாக அவருக்கு டோர் ஓப்பன் ஆகும், ரெட் கார்பெட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஹீரோயின் ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப டென்ஷனாக நான் சுற்றிட்டு இருக்கேன். இந்த சூதுகம் படத்தில் விஜய் சேது சார் அப்படியே டென்ஷனாக போயிட்டு இருப்பாரு. பக்கத்தில் லா 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 லான்னுட்டு ஒன்று போயிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு எனக்கு செம கடுப்பு. என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. நான் ஒரு முக்கியமான சீனு அவரு ஹரிஷ் பராடே வச்சு லாங் டேக், சிங்கிள் டேக்கு அதை பண்ணுற நேரத்தில் இவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பயங்கர கடுப்பாயிட்டாங்க. லைட் டவுன் ஆகிட்டு இருக்கு. இதை விட்டால் திருப்பி வர முடியாது. எங்களால் அந்த ஷெடியூல் அந்த பிளான்குள்ளே பண்ண முடியாது. வந்தது அது அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுச்சு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உட்காந்து அந்த பேப்பர் ஒர்க் பார்த்துருக்கோம். சிங்கிள் டேக் பண்ணுச்சுங்க. யூ கான்ட் பிலீவ். பெரிய சீனு நீங்கள் படத்தில் பார்க்கும்போது பாருங்கள். அது ஒரு தடவை தான் எடுத்தனேன். அந்த ஒரே டேக்கில் அடிச்சிருச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ், பியூட்டி ரெண்டுமே இருக்குது. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நல்ல ஒரு ஓகே. எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒரு சின்ன விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன். சில சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்க. மற்ற படங்கள் வந்து ஒரு இங்கே வர்றது வந்து போகுது. நாங்கள் ஒரு பெரிய கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். உங்களை ஏன் வந்து கூப்பிட்டு காமிக்கிறோன்னா நீங்கள் தான் மக்களோட கண், மக்களோட உணர்வே நீங்கள் தான். நான் உங்களை நம்பி தான் இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டுமே காமிக்கல. என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட இதில் சிலருக்கு வந்து நான் காமிக்கல. இன்னும் நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். அவங்களே இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும் போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தி ஆகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரீஓப் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உட்காந்துருக்கலாம். சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும். இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நல்ல விமர்சனம் எழுதுங்க. நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தனியாக ப்ரிவியூ ஷோ போடுறோம். பார்த்துட்டு நியாயமான கருத்துக்களை எழுதுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன் என்னோட டீம் சார்பாக. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திவ்யக் சக்ரா மூவிஸ்க்கு மெயினாக என்னோட தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்மலா சிவராஜன் மேடமுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.